ஹாய் கைஸ். இந்த வீடியோவில் கேன் ஆக்டிவேட்டுங்கிற ரவுட் கார்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். சர்டன் கண்டிஷன் பேஸ் பண்ணி ஒரு ரவுட்டிங் இருக்கணும் அப்படின்னா கேன் ஆக்டிவேட் வந்துட்டு யூஸ் பண்ணி பண்ண முடியும். ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ரவுட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு சம் கண்டிஷன் பேஸ் பண்ணி அந்த ரவுட்டிங் நடக்கணுமா இல்லை வேணாமா, அங்கே ஸ்டாப் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு லாஜிக்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த கேன் ஆக்டிவேட்ல எழுதி வச்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்துட்டு ஒரு யூசர் பேஸ் பண்ணி இல்ல ரோல் பேஸ் பண்ணி ஸ்கிரீன்ஸ் ஆத்தரைஸ் பண்றேன் அப்படிங்கிற கேஸ்ல கேன் ஆக்டிவேட் யூஸ் பண்ணிக்க முடியும். கேன் ஆக்டிவேட்கான இம்ப்ளிமெண்டேஷன் பார்க்கும்போது இன்னும் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ நான் அட்மின்ங்கிற யூசருக்கு மட்டும் ஆட் யூசர் லிஸ்ட் யூசர் ரெண்டுக்குமான ஆக்சஸ்மே வந்துட்டு இருக்கு. இதுவே அட்மின் இல்லாத வேற யாராவது வந்துட்டு லாகின் பண்ணும்போது, வேற ஏதாவது யூசர் வந்துட்டு சும்மா வரும்போது உங்களுக்கு லிஸ்ட் யூசர் மட்டுமே வந்துட்டு ஆக்சஸ் பண்ண முடியும். இதுவே ஆட் யூசர் கொடுக்கும்போது லாகின் பேஜ்க்கு ரீடைரக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ யூ ஹாவ் நோ ஆக்சஸ் டு ஆட் யூசர். இப்போ இதை எப்படி அச்சீவ் பண்ணியிருக்குங்கிறத சோர்ஸ்ல பார்க்கலாம். லாகின்க்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்கும்போது அந்த லாகின் சப்மிட்ல வந்துட்டு ஆட் யூசருக்கு நேவிகேட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்துட்டு இந்த அட்மினா இருக்கும்போது மட்டும் யூசர் வந்துட்டு லாகின் யூசர் ஆட் சர்வீஸ்ல ட்ரூன்னு செட் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரூவை பேஸ் பண்ணி ஆக்சஸ் வந்துட்டு ஆலா இல்லை வந்துட்டு எம்டியான்னு சொல்லிட்டு செட் பண்ணிப்போம். இப்போ இங்க சப்மிட் கொடுத்தோன்னே ஆட் யூசருக்கு நேவிகேட் ஆகும். ஸோ அந்த நேவிகேஷன்ல என்ன கொடுத்துருக்கோம்னா, ஆட் யூசர் காம்போனன்ட் ப்ளஸ் ஸ்கேன் ஆக்டிவேட்ல யூசர் காட் கொடுத்துருக்கோம். காட் கிரியேட் பண்றதுக்கான கமெண்ட் லைன் ng generate காட், அதுக்கப்புறம் காட் நேம் கொடுத்துட்டு நமக்கு என்ன ஃபங்க்ஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோமோ அதை சூஸ் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துட்டோம்னா நமக்கு காட் கிரியேட் ஆயிடும். காட் வந்துட்டு ப்ரீவியஸ் வெர்ஷன்லாம் வந்துட்டு கிளாஸ் பேஸ்டாக இருந்துச்சு. ஆங்குலர் 18ல இருந்து, அதாவது கரண்ட் வெர்ஷன்ல இருந்து வந்துட்டு ஃபங்க்ஷனல் பேஸ்டு கார்டாக வந்துட்டு இருக்கு. ஆட் சர்வீஸ் அதுக்கப்புறம் ரவுட்டர் ரெண்டையுமே இன்ஜெக்ட் பண்ணிட்டு ஆட் சர்வீஸ்ல இருந்து ஆக்சஸ் ஆலா இருக்க கேஸ்ல இஸ் அத்தன்டிகேட்டட் ட்ரூன்னு சொல்லிட்டு அசைன் பண்ணிருக்கு. ட்ரூவா இருக்க கேஸ்ல இந்த கேன் ஆக்டிவேட் டைரக்டா வந்துட்டு ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணிடும். இல்ல அப்படிங்கிற பட்சத்துல வந்துட்டு இது இஃப்குள்ள போய் லிஸ்ட் யூசருக்கு நேவிகேட் பண்ணும். நான் ஆல்ரெடி லிஸ்ட் யூசர் ஸ்க்ரீன்ல தான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு இந்த அலர்ட் த்ரோ பண்ணிட்டு லாகின் ஸ்க்ரீனுக்கு ரீடைரக்ட் பண்ணிடும். ஸோ முன்னாடி பார்த்தது தான் ஜஸ்ட் இப்போ அகைன் ஒரு டெமோ. இதில் நான் அட்மின் இல்லாமல் 1 2 3 4 கொடுத்து போகிறேன். ஸோ எனக்கு லிஸ்ட் யூசர் ஸ்க்ரீனுக்கு நேவிகேட் ஆகிடுது. நான் அகைன் வந்துட்டு ஆட் யூசருக்கு ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி யூ ஹாவ் நோ ஆக்சஸ் டு ஆட் யூசர் கொடுத்துட்டு நமக்கு லாகின்க்கு ரீடைரக்ட் ஆகிடுது. And that's it guys. Thank you.